வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ரெட்மி 10 ப்ரைம் அதுதான் வந்திருக்கு. போன வருஷம் லான்ச் ஆனால் ரெட்மி 9 ப்ரைமோட சக்ஸஸர். போன வருஷம் தான் லான்ச் ஆச்சு. நிறைய வித்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 10,000 ரேஞ்சில் இது 10,000 இருக்குமா இல்லை அது அதிகமாக இருக்குமான்னு தெரில. இதில் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஆனால் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டு 90 Hz வரைக்கும் போகும். அந்த சப்போர்ட் இருக்குது. ஹீலியோ G80க்கு பதிலாக இதில் ஹீலியோ G88 ப்ராசஸரும் இருக்குது. பேட்டரியும் அதில் 5020 mAh இருந்துச்சு. இதில் வந்து 6000 mAh பேட்டரியும் இருக்குது. இந்தியாவாக ஸ்பெஷலாக, ஏன்னா ரெட்மி 10ல் வந்து 5000லாம் இருக்குது. ரெட்மி 10 ப்ரைமில் 6000 mAh இருக்குது. எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, ரெட்மி 9 ப்ரைமோட பெட்டரா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெட்மி 10 ப்ரைம் 90 Hz ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு அடாப்டிவ் சிங்க் டாட் டிஸ்பிளே. அப்படின்னா 45, 60, 90 இந்த 3 ரிஃப்ரெஷ் ரேட்டும் மாறி மாறி அடாப்டிவாக இருக்கும். இதுக்கு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். 6000 mAh பேட்டரி இருக்குது. இந்தியாஸ் நம்பரும் ஸ்மார்ட் ஃபோனும் மேட் இன் இந்தியா அதெல்லாம் அவங்க போடுவாங்க. அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. ஆனால் மேட் இன் தமிழ்நாட்டில் தான் அசம்பிள் பண்ணுறாங்க. ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸில் வாலாஜாபாத், காஞ்சிபுரம் தாலுக் அங்கே தான் அசம்பிளி. நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து 6GB 128 128 இருக்குது. இதில் ப்ரைஸ் அடிச்சிருக்கு. அநேகமாக ஒரு 14 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6/128 14 வந்தால் நல்லது. டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் இருக்கும். இதில் ப்ரைஸ் தெரில, செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரிஜினல் ப்ரைஸு. ஆனால் 464 இருக்குது. ஆனால் அது 10,000 ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. காம்பனன்ட் ஷார்ட்டேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் வேறு என்ன இருக்குது? பாக்ஸ் கண்டஸில் வந்து USB Type-C, சிம் இஜெக்டரு, யூசர் கைடு, ப்ரொடக்டிவ் கேஸு. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பைஃப்ராஸ்ட் ப்ளூ கலர் தான். இந்த கலர் தான் கிரேடியன்ட் ஃபினிஷில் இருக்கும். திருப்பியும் பின்னாடி தான் போட்டிருக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அடாப்டிவ் சிங். கொரில்லா கிளாஸ்ன்னு தான் போட்டிருக்கு. கொரில்லா கிளாஸ் 3 அப்படின்னு சொன்னாங்க ப்ரொடக்ஷனு. 50 MP கேமரா இருக்குது. போனதில் எவ்வளோ கேமரா இருந்துச்சு? 13 MP. இதில் வந்து 50 MP கொடுத்துருக்காங்க. அது தவிர அல்ட்ரா வைடு 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP இந்த மேக்ரோ டெப்த்து. ஹீலியோ G88 ப்ராசருக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவோம். கேமிங் வீடியோ கூடிய சீக்கிரம் வருது. கேமிங் ஃபோன் இல்லை தான். இப்போ இங்கே G சீரீஸ்னால் கேமிங் ஃபோன் அப்படின்வாங்க. 15,000 என்ன கேமிங் இருக்குன்னு எனக்கு தெரில. 6000 mAh பேட்டரி இருக்குது. 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஆனால் பாக்ஸில் வந்து 22.5 watt சார்ஜர் கொடுப்பாங்களாம். ஃப்ரண்ட்டில் வந்து காஸ்ட் கட்டிங் தான். பின்னாடி 50 MP போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP தான் போட்டிருக்காங்க. ஒரு 13 MP போட்டிருக்கலாம். நம்ம பார்ப்போம் செல்ஃபி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது தவிர ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. 9 watt ரிவர்ஸ் சார்ஜிங்கு. டச் சாம்பிளிங் வந்து 180. ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் நானோ கோட்டிங்கும் இருக்குது. எல்லா பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயும் வந்து ரெட்மி இப்போ கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் மவுண்டடு. IR பிளாஸ்டரும் இருக்குது. கிளியர் கேஸு, பிக் ஸ்டார்ட் கைடு. இங்கே வந்து சிம் இஜெக்டர் இருக்குது. சார் வேல்யூ போட்டிருக்கு. இதிலே ஒட்டியிருக்கு. சார் வேல்யூ ஹெட் சார் வந்து 1.100. பாடி சார் வந்து 0.784. 15 mm டிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்ணியிருக்கிறது. ஒயிட் கலர் மேட் ஃபினிஷ்னு நினைக்கிறேன். இது மேட் ஃபினிஷ் மாதிரி இல்லை, கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குன்னா ஸ்க்ராட்ச் ஆகும். கண்டிப்பாக கேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் நான் யாரோ அன்பாக்சிங் போட்டிருந்தாங்க வேறு ஏதோ கண்ட்ரியில், அது பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு அந்த ஒயிட் கலர். டாப்பில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. செகண்டரி ஸ்பீக்கர் கிரில் வந்து டாப்பில் இருக்குது. அது தவிர இந்த IR பிளாஸ்டர் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோனு, USB Type-C, ப்ரைமரி ஸ்பீக்கரு. ரைட் சைடு வால்யூம் ராக்கர்ஸு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, பவர் பட்டன் ரெண்டுமே இருக்குது. சிம் ஸ்லாட் வந்து டெடிகேட்டட் சிம் அண்ட் மைக்ரோ SD தான். பிளாஸ்டிக் பில்டு தான். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பில்டு தான். நான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு மேட் ஃபினிஷ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த மூஞ்சியே தெரியுது, ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமாக அடிக்குது. பின்னாடி அதான் 50 MP பிரைமரி கேமரா. என்ன சென்சார்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லலை. நாங்கள் டிஃப்ரெண்ட் வெண்டாஸ் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி சாம்சங் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தவிர 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP இருக்குது. ஃப்ரண்ட்டில் 8 MP இருக்குது. பாக்ஸில் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரு USB Type-C சார்ஜர் 10 watt 2.25 amps 22.5 watt சார்ஜரு. ஆனால் 18 wattல தான் வந்து சார்ஜிங் ஆகும். ஓகே, பூட் பண்ணி செக் பண்ணிடுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ரெட்மி 10 ப்ரைம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு 6.5 inch 90 Hz டிஸ்பிளேவான். டிஸ்பிளே எப்படி இருக்குன்ட்டு நம்ம செட்டிங்ஸில் பார்க்கலாம். வைப்ரேஷன்லாம் அந்தளவுக்கு இல்லை. நான் மேக்ஸிமம் வைப்ரேஷன் தான் வச்சுருக்கேன். இன்னும் வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. Note 10 Pro அளவுக்குலாம் இல்லை. டிஸ்பிளே வந்து ரிஃப்ரெஷ் ரேட் இப்போதைக்கு 60ல் இருக்குது. ஹைன்னு செட் பண்ணிட்டா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இது அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டில் தான் மாறிக்கும். மற்றபடி டார்க் மோட் இருக்குது, கலர் ஸ்கீம்ஸு இதெல்லாம் மற்ற ரெட்மி ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி தான். அந்த ஃபீச்சர் தான் இருக்குது.
எல்சிடி டிஸ்பிளேனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் எல்இடியும் எங்கேயும் இருக்க மாதிரி தெரில இந்த ஃபோனில். அடுத்தது பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டியில் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் செட் பண்ணுவோம். மல்டிபிள் வேரில் வைக்கலாம், அப்போ எந்த பேரில் வச்சாலும் அன்லாக் ஆகும். ஓகே இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் டச்சு ப்ரெஸ் 2 இது இருக்குது. அது தவிர கெஸ்டர்ஸில் போனால் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு இது செட் பண்ணிக்கலாம். இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிட்டு கெஸ்டர் ஷார்ட்கட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இதில் போனால் டபுள் டேப்புக்கு வந்து நம்ம ஏதாவது கெஸ்டர் வேணும்னா அப்படியே செட் பண்ணிக்கலாம். இப்போ கேமரா லான்ச் பண்ணோன்னா டபுள் டேப் பண்ணால் இது லான்ச் ஆகும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம அன்லாக் பண்ணலாமா? இங்கே எப்படி வச்சேன்? அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது ஆப்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ப்ரீலோடட் ஆப்ஸு, டூல்ஸு, இவங்க ரிமோட்டு அதெல்லாம் இருக்கும். ஆப்ஸில் வந்து அமேசான், ஃபேஸ்புக்கு, ப்ரைமு, லிங்க்டின்னு, மீ கிரெடிட் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணது, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இல்லை. கூகுள் ஆப்ஸ் இருக்குது. மீஐ 12.5.1, ஆண்ட்ராய்டு 11, ஸ்பெக்ஸ் வந்து இங்கே இருக்குது. 6GB ரேமு. அந்த ரேம் எக்ஸ்பென்ஷன் எங்கே இருக்கியா? அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இதில் மெமரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆல்ரெடி இது டிக்காகி தான் இருக்குது, நான் எனேபிளே பண்ணல. ஸோ ஆல்ரெடி எனேபிள் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் 6GB ரேம் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2GB ரேம் எக்ஸ்பென்ஷன் எனேபிள் ஆகி தான் இருக்கும். ஆனால் ஸ்டோரேஜில் வந்து 2GB ஆக்குபை ஆகிக்கும், அவ்வளோதான். ஓகே, 6GB ரேமில் 5.7GB, அவைலபிள் மெமரி வந்து 2.8, 104GB வந்து இருக்குது. அதில் 97GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸு. ஹீலியோ G85 தான் கிடது, ஆனால் இது வந்து G88 ஸ்லைட்லி ஒரு பெட்டர் 12nm ப்ராசஸர் தான். ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பேட்ரி வந்து 6000 mAh இருக்குது. டிஆர்எம் இன்ஃபோ வைட் ஒன் எல்லாம் சப்போர்ட் இருக்கா? இருக்குது, வைட் ஒன் எல்லாம் சப்போர்ட் இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 1619 தான் போட்டிருக்கு. அவங்க வந்து 45 போகும் அப்படின்றாங்க. ஸோ 3 ரிஃப்ரெஷ் ரேட்டு சப்போர்ட்டும் இருக்குது. கேமரா டேபிளில் ரா சப்போர்ட்டும் இருக்குது, பரவாயில்லையே. மீடியா டெக் ஃபோன்ஸுக்கும் ரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்சாரில் தான் இப்போ செக் பண்ணணும் என்ன சென்சார்லாம் இருக்குது, என்ன சென்சார்லாம் இல்லைன்னு. பரவாயில்ல, எல்லா சென்சாரும் இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக் கைரோஸ்கோப்பும் இருக்குது. எல்லா சென்சாருமே இருக்குது. அடுத்தது கேமரா 50 MP. ஓகே, ஒன் ப்ளஸ்ஸா? இது ஏதோ தண்டை 50 MP மாதிரி தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் அளவுக்குலாம் இருக்காது அந்த சென்சாரு. அல்ட்ரா வைட் இருக்குது, நார்மலு, 2x வந்து டிஜிட்டல் ஜூம் தான். போர்ட்ரேட் மோட் இருக்குது. மோரில் செட்டிங்ஸில் போனால் 50 MP ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன், பேனராமா, அவ்வளோதான் இருக்குது. இந்த மேக்ரோ இங்கே இருக்காது. இதில் இது வந்து இங்கே இருக்கும். ப்ரோ கலர் மோட், மேக்ரோ மோட் இங்கே இருக்குது. ஃபில்டர்ஸு நிறையா இருக்குது. ஏஐ ஹெச்டிஆர் ஆப்ஷன்லாம் இருக்குது. வீடியோ செட்டிங்ஸில் எங்கே இருக்கும்? 1080p 30 FPS தான் மேக்ஸிமமு. மேக்ரோ மோட்லேயும் வீடியோ எடுக்கலாம். மேக்ரோ மோடில் எவ்வளோ வீடியோ எடுக்கலாம்? 720p 30 FPSல மேக்ரோ கேமரா வச்சு எடுக்கலாம். அல்ட்ரா வைட்லேயும் எடுக்கலாம். இங்கே இருக்குது. அல்ட்ரா வைட்லேயும் 1080p 30 FPS சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 FPS 8 MP கேமரா என்ன போகுது நம்ம செக் பண்ணுவோம். கேமரா சாம்பிள் செக் பண்ணிவிட்டுங்க. Redmi 10 Prime அதோட 1080p 30 FPS ரியர் கேமரா சாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். ஜூம் ஆப்ஷன் இருக்குது. 1xலேருந்து 2x 3x 4x 6x வரைக்கும் ஜூம் பண்ணலாம். ஆனால் டிஜிட்டல் ஜூம் தான். 2x மட்டும் தாண்டினாலே ஒரு மாதிரி டிஸ்டர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இஎஸ் இல்லை, அதனால் ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு இருக்காது. நான் நடந்துட்டு தான் பேசுகிறேன், ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. வாய்ஸ் பிக்கப் எப்படி இருக்குது?
ஏன்னா மைக்ரோஃபோன்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகுது ஆப்ஜெக்ட்ஸு. ஹெச்டிஆர் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை, ஏஐ மோடும் வீடியோக்கெலாம் இல்லை. இந்த ப்ரைஸுக்கு வந்து அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இஏஎஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அப்டேட்ஸில் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து அல்ட்ரா வைடில் 1080p 30 fps ரெட்மி 10 ப்ரைமில் நல்லா தான் இருக்குது. அல்ட்ரா வைடில் ஆனால் இதில் ஸ்டெபிலைசேஷன் இல்லை, அதனால் நான் நடந்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ஆடுது. ஃபோக்கஸ் அல்ட்ரா வைட்லேயும் ஃபோக்கஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. ரெட்மி 10 ப்ரைம் ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fpsல எடுத்துகிட்ருக்கேன். ஒயிட் பேலன்ஸ் காக்கா பார்க்க தெரியுது. 8MP கேமரா தான். 8MP கேமராவில் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது. இதுலேயும் ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு இல்லை. வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு இருக்குது இந்த 50MP கேமரா. ஏன்னா இஏஎஸ் கிடையாது, வீடியோவில் வந்து இஏஎஸ் கிடையாது அப்படின்னாங்க. அல்ட்ரா ஸ்டடி மோடும் கிடையாது, அதனால் ஸ்டெபிலைசேஷன் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது இந்த ஃபோனில். வேறு அடுத்தது என்ன, நம்ம வீடியோ குவாலிட்டி 4K தாங்குமா? 4K சப்போர்ட் இருக்காமா? அதில் இருக்குது, பார்க்கலாம் தாங்குமான்னு. 4K இல்லை, அது 1440p. 1080p தான் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஓ, 1080p தான் காட்டுமா 1440p போட்டால்? வியூவிங் ஆங்கிள் சுமாராக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாலாம் இல்லை. AMOLED மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ஒரு சீப்பு பேனல் தான். இந்த காசுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். 90Hz கொடுக்குறதே பெருசு அப்படின்வாங்க. Note 10 தான் பெஸ்ட்டு ஆப்வியஸ்லி, டிஸ்பிளேக்கு மல்டிமீடியா யூசேஜுக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் ஸ்பீக்கரு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெண்ட்டு, அது 20-30% அவ்வளோதான். இதுதான் மெயின். ஓகே, இதுதான் வந்து ரெட்மி 10 ப்ரைமோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் வேணும் அப்படின்னா இதுதான் பெட்ரு. ரெட்மி நோட் 10 தான் பெட்ரு. இப்போ விலையை வேறு ஏற்றிட்டாங்க ரெட்மி நோட் 10. இதுக்கு மோஸ்ட்லி இது வந்து அந்த பழைய ப்ரைஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெட்மி நோட் 10ஓட பழைய ப்ரைஸ் 12,000 அந்த ரேஞ்சில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எல்சிடி ஸ்க்ரீன் போதுமா இல்லை AMOLED ஸ்க்ரீன் வேணுமா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.